பெங்களூரில் ஒரு பையன் கல்லூரியில் பேசுகிற போது ஒரு பையன் என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டான். எனக்கு அதுக்கு பதில் எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. அவன் சொல்கிறான், உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்கள். ஒரு கொல்லை வேலி, இந்த பக்கத்தில் ஒரு இளைஞன் நிற்கிறான், அங்கே ஒரு இளம் பெண் நிற்கிறான். இவன் அவளை பார்க்குறான், அவள் இவனை பார்க்குறான், ரெண்டு பேரும் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. உள்ளார அவங்க அப்பா இருந்துக்கிட்டு, அடே அங்கே என்ன பண்ணுறேன்னார். அவன் காதிலே வாங்கலை, பார்த்துக்கிட்டே இருந்தான். இதுமாரி ஒரு திருக்குறள் இருக்காது, என்ன சார்னு கேட்டான். இதுமாரி எங்கே இருக்குது திருக்குறள்? இருக்கா சார்? உங்களுக்கு எதுவும் தெரியுதா? உங்களுக்கு தெரியல. உங்களுக்கே தெரியலன்னா ஒருத்தருக்கு தெரியாது. அது இல்லைம்மா, கொஞ்சம் யோசித்தவொன்னு தான் அவன் எதை சொல்கிறான்னு தெரியுது. அவன் அதை கொஞ்சம் மாற்றி, காட்சியை மாற்றி சொல்கிறான். கண்ணொடு கண்ணினை நோக்கு ஒக்கின் வாய்ச்சொற்கள் என்ன பயணம் இல்லை, இதுதான் குறள். அதில் அவர் என்ன சொல்கிறாரு, காதலனும் காதலியும் ரெண்டு பேருடைய கண்ணும் இணைந்து ஒருவரை ஒருவர் பார்த்து அன்பில் திளைக்கிற போது அங்கே வாய் சொல்ல வேண்டியதில்லைங்கிற, பேச வேண்டியதே இல்லை. அந்த இதை அப்படி சொன்னதை இவன் என்ன பண்ணுறான், இப்படி மாற்றி சொல்கிறான். அது சொல்கிறான், அவங்க அப்பா சொல்கிறது அவன் காதலியாக இல்லையா. அப்போ என்ன அர்த்தம், வாய் சொற்கள் என்ன பயனும் இல்லை, அப்பம் பேசுனது ஒரு பயனும் இல்லை அப்படின்னு சொல்லி இளைஞர்கள் எப்படி வித்தியாசமாக சிந்திக்கிறாங்க பாருங்கள். ரொம்ப அழகு. அதை இன்றைக்கி ரொம்ப அருமையாக அவர்களுக்கு பல்வேறு செய்திகளை சொன்னார்கள். அதில் ரொம்ப முக்கியமாக சொன்னீங்க. சில விஷயங்களை பார்த்திங்கன்னா, திருக்குறளில் ஒரு இது, கம்பராமாயணத்தில் ஒரு விஷயம் சொல்கிறார். வள்ளலே இல்லைப்பா கோசல நாட்டில்ங்கிறார். கோசல நாடு ரொம்ப சிறப்புடைய நாடு. அதில் சொல்கிறாரு, அங்கே வள்ளலே இல்லை, வாரி வாரி வழங்கக்கூடிய வள்ளல்கள் இந்த ஊரில் இல்லைங்கிறார். ஏன்னா வறுமை இல்லை. வறுமை இருந்தாலும் இவன் கொடுக்க போகிறான். வெண்மை இல்லை, பல் கல்வி கேள்வி மேவலால்னா, அங்கே படிக்காதவனே எவனும் கிடையாது. அங்கே முட்டாள்தனங்கிறது அங்கே இல்லவே இல்லை. ஏன்னா எல்லாருமே அறிவாளியாக இருக்கான். நீ சரியாக பேசலன்னு சொல்ல மாட்டான், எல்லாருமே சரியாக பேசியிருக்கான்னா சரியாக வராது. கடைசியில் ஒன்று சொன்னார், எல்லாரும் எல்லா செல்வமும் எய்தலாலே, எல்லாத்தையும் எல்லா செல்வமும் இருக்குப்பா, அங்கு இல்லாரும் இல்லை உடையாரும் இல்லை மாதோன்னு. திருக்குறள்லேயே ஒரே ஒரு ஜாதி தான் சொல்கிறார், உடையாரும் இல்லைன்னு. ஏன்னா இன்னொரு இடத்துல ஒரு உடையார் சொல்லுவார், அதாவது நல்ல செய்திகளை இப்போ சொன்னார். கோசல நாடு அப்படி இருந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? வாங்குறவனுக்கே எவனும் இல்லாமலா இருந்திருப்பான்? இல்லை, அப்படி இருக்கணும்னு நினைக்கிறார். அவருடைய எண்ணம் என்ன, ஒரு நாடுன்னா கொடுக்குறவன் வாங்குறவன் இருக்கக்கூடாது. எல்லாரும் எல்லா செல்வமும் எய்தலாலே இல்லாரும் இல்லை உடையாரும் இல்லை. அங்கே இல்லாதவன் எவனும் கிடையாது, உடையவன் இல்லை, எல்லாருமே இருந்தா. அந்த வீட்டில் இருக்கிறாரு அவர் பெரிய பணக்காரன்னு சொல்ல முடியாது, எல்லாருமே பணக்காரன். அதாவது சமத்துவ சமுதாயமாக இருக்கணுங்கிறத அது உட்டோப்பியாம்பாங்க. அதாவது அவர் எதிர்பார்க்கறது. அப்படி ஒரு நாடு இல்லை, எல்லாத்துலேயும் ஏற்றத்தாழ்வு இருக்குது. ஆனால் அவர் அப்படி சொல்கிறாரு பாருங்க, அதுதான் ரொம்ப சிறப்பு. இப்போ மகாபாரதத்தை பார்க்குறோம். மகாபாரதத்தில் துரியோதனன் கெட்டவன் தானே சார்? தர்மன், கிருஷ்ணன் இவங்கெல்லாம் நல்லவன். துரியோதனன், துச்சாதனன் இவங்கெல்லாம் கெட்டவங்க தானே? துரியோதனன் ஒரு இடத்துல ஒரு செய்தி சொல்கிறான் பாருங்க, அது மாதிரி யாருமே சொல்ல மாட்டான். அவ்வளோ அருமையாக துரியோதனன் பேசின ஒரே ஒரு நல்ல பேச்சு அதுதான். கர்ணனும் அர்ஜுனனும் நிற்கிறான். அர்ஜுனன் எல்லா வில்வித்தைகளையும் காமிச்சு வெற்றி பெற்று நிற்கிறான்.
அவன் சும்மா இருக்கலாம்ல. என்னை எதிர்ப்பதற்கு யாராவது இருக்கிறீர்களா அப்படின்னு சவால் விடுறான். அப்போ கர்ணன் ஒரு ஓரமாக நின்றுட்டுருக்கான். நான் வரவான்னு கேட்குறான். நான் போட்டிக்கு வரவா அப்படின்னா. அப்போ அவர் என்ன நினைக்கிறார்? துரோணாச்சாரியார் வாத்தியார் இருக்கார்ல, எல்லாருக்கும் கற்றுக் கொடுத்தவர். அவர் நினைக்கிறார், நம்ம அர்ஜுனனை எவனால் ஜெயிக்க முடியும், இவன்லாம் வந்து என்ன பண்ண போகிறான் அப்படின்னு நினச்சிட்டு வேணா வாயேன் அப்படின்னார். அவன் எல்லாத்தையும் செஞ்சு காமிக்கிறான். அர்ஜுனன் பெரிய பெரிய ஆற்றலெல்லாம் தன்னுடைய வில் வித்தையினால் போகுது, அங்கே போகுது. ஒரு மாமரத்தில் போய் இந்த மாங்காயெல்லாம் பறிச்சிடுவாங்க. அப்போ ஒன்று ஒன்றா பறித்து கொண்டாந்து ஒரு கூடையில் வச்சு கொண்டாந்து துரோணாச்சாரியார் காலில் வச்சுட்டு, சும்மா சொல்கிறேன், அப்படி வைக்கிதுன்னு வைங்க. இப்போ அது ஆற்றல் தானே, அது பெரிய ஆற்றல் அப்படி காட்டுது. இப்போ இதுக்கு மேலே என்னடா செய்ய முடியும் ஒன்னாலேன்னார். இப்போ கர்ணன் வந்தான், மறு அம்பை விட்டான். எங்கெங்கே பறிச்சானோ அங்கங்கே கொண்டு அந்த பழத்தை கொண்டு வச்சுட்டு. இப்போ எல்லாரும் கைத்தட்டிட்டான். வாழ்க கர்ணன்னு எல்லாரும் கோஷம் போடுறான். இப்போ கர்ணன் சொல்கிறான், வர்றியாடா ஒண்டிக்கு ஒண்டி நிற்போங்கிறான். மல்யுத்தத்துக்கு வர்றியா, 2 பேரும் சண்டை போடுவோங்கிறான். இப்போ துரோணாச்சாரியாருக்கு பயம் வந்துட்டு, முதல்ல இவன் தோற்றுருவான்னு நினச்சாரு. இப்போ இவனை நம்ப முடியாது போல இருக்க. நாம் இவ்வளவு வித்தை கற்றுக் கொடுத்து கொண்டு வர்றோம், இவனை அவன் ஜெயிச்சான்னா அது அர்ஜுனனுக்கு மட்டும் இழுக்கல, எனக்கு சொல்லி கொடுத்த வாத்தியாருக்கு இழுக்கல அப்படின்னு பார்த்தாரு. ஆமாம், நீ யாரு? நீ யாரு? கர்ணன். அது தெரியுடா. உங்கள் அப்பா பேர் என்ன? தெரியாது. தெரியாது. இப்போ அவன் என்ன சொல்கிறான்? அதை வில்லிபுத்திரார் தலையாலே நிலத்தை உழுதான்ங்கிறார். தலை குனிஞ்சிட்டான், அப்படியே குனிஞ்சிட்டான். உங்கள் அப்பா பேர் என்ன? தெரியாது. அது தொலைஞ்சிட்டு போகுது. அம்மா பேராது தெரியுமா? அதுவும் தெரியாது. அனாதை பயலா? அனாதை பயல்கிட்டலாம் எங்கள் அர்ஜுனன் சண்டை போட மாட்டான்டான்ட்டு. ஏன்னா அவனை காப்பாற்றணும்ல. அப்போ முதல்ல எப்படி வந்தான் அவன் போட்டிக்கு? அனாதை யாராக இருந்தால் அப்போ சொல்கிறான் துரியோதனன். துரோணாச்சாரியார் அவனுக்கு வாத்தியார், குருநாதர். அவர்கிட்ட சொல்கிறான், வதர கற்றவர்க்கும் படித்தவனுக்கு நலன் நிறைந்த கண்ணியர்க்கும் அழகான பொண்ணுக்கும் வன்மை கை உற்றவர்க்கும் வள்ளலா இருக்கிறவனுக்கும் கோதில் ஞான சரிதராம் நற்றவர்க்கும் ஒன்று ஜாதி நன்மை தீமை இல்லையால். இது பேசுனது யாரு? துரியோதனன் பேசுறான். மகாபாரதத்திலேயே ஒரு நல்ல வார்த்தைன்னா இது நல்ல வார்த்தை. எப்பா, அழகான பொண்ணுக்கு ஜாதி கிடையாதுரா. அவள் எவ்வளவு, அதுக்கு ஒரு உதாரணம், மீனவர் குலத்தில் பிறந்திருக்கிறா பரிமள கந்தி. அதை போய் பார்த்த சந்தனு மகாராஜா அவளை கல்யாணம் பண்ணிக்கிறாங்கிறான். மீனவர் தலைவன் கொடுக்க மாட்டேங்கிறான். அது எவ்வளவு ஒரு அற்புதம் அந்த இடத்துல. இப்போ அவன் சொல்லிட்டு சொன்னான். அதில் சொன்ன அந்த செய்திகள் பூராவுமே நாம் வாழ்க்கையில் கற்றுக்க வேண்டிய விஷயமா இல்லை படிச்சுட்டு விட்டுற வேண்டிய விஷயமா? ஒரு பெரிய வீரன் இருக்கான். இப்போ நம்ம சரவணனுக்கு இதில் திருச்சியில் பெரிய சிலை வச்சுருக்காங்க. அவன் என்ன ஜாதின்னு யாராவது கேட்டிருக்கானா? தெரியல, தெரிய வேண்டிய இல்லை. ஏன்னா இவங்களுக்கெல்லாம் ஜாதியே கிடையாது அப்படின்னு சொல்கிறது நாம் எல்லாரும் பின்பற்ற வேண்டிய ஒரு செய்தியாக இருக்கும். இப்போது திருக்குறள் முனுசாமி அருமையான பேச்சு நீங்கள் கேட்டிருக்கீங்களாம்மா? திருக்குறள் முனுசாமி பேச்சு கேட்டிருக்கீங்களா? ரொம்ப அப்படியே நகைச்சுவையாக பேசுவார். அவர் சொல்லுவார், அப்பனாக இருக்கிறவன் மவனுக்கு நல்ல வார்த்தை சொல்லி கொடுக்கணும். அப்பனாக இருக்கிறவன் மவனுக்கு நல்ல வார்த்தை சொல்லி கொடுக்கணும். ஒரு நாள் இந்த பக்கத்தில் படுத்துருக்கிறாரு, பக்கத்தில் 3ஆம் கிளாஸ் படிக்கிற பையன் இருக்கான், இங்கே 10வது படிக்கிறவன் பையன் இருக்கான். 2 பேரும் படிச்சுக்கிட்டு இருக்கான்.
இப்போ அந்த 3ஆம் கிளாஸ் படிக்கிற பையன் கேட்குறான் அப்பா கிட்ட, ஏப்பா என் புத்தகத்தில் பார்க்குறேன் நிறைய படம் போட்டிருக்கு, மயில் மயில், குயில் குயில் போட்டிருக்கு. அண்ணன் புத்தகத்தில் பார்க்குறேன் அவ்வளவா படம் இல்லையே, ஏன் அவனுக்கு படம் போடல எனக்கு மட்டும் போட்டிருக்கான் அப்படின்னு. அதுக்கு இந்த அப்பா என்ன சொல்லணும், உனக்கு தெரியாதடா, மயில்னா மயில் எப்படி இருக்கும்னு தெரியாது, படம் போட்டு காட்டுறான். அவன் எல்லாம் தெரிஞ்சவன் மயிலுக்கு சொல்ல வேண்டிய மற்ற விஷயங்களை சொல்கிறான். இப்போ செய்தி தெரிஞ்சால் போகிறோம்னா படிக்கிறான். அப்படி ஒரு விவரமாக எடுத்து சொல்லாமல் அவன் சொன்னான், நீ முண்டம், உனக்கு படம் போட்டால் தான் புரியும். அண்ணன் அறிவாளி, அவன் பழம் போடாமலே புரிஞ்சுக்குவான். இப்போ அந்த 3ஆம் கிளாஸ் பையன் கேட்டான், நான் முண்டமான்னு. ஆமான்னு. சார் ஒரு 15 நாளாச்சு, அங்கே எலெக்ஷன் வந்துடுச்சு. எல்லோரும் பேலட் பேப்பரை அடிச்சுட்டு வந்து அவர்கிட்ட காட்டுறான், இதில் குத்துன்னு. ஒருத்தன் எண்ணெய் சட்டியில் குத்துக்கிறான், ஒரு ஏணியில் குத்துக்கிறான், அது கொண்டாந்து காமிச்சு போகிறான். இப்போ அந்த 3ஆம் கிளாஸ் பையன் வந்தான், என்ன அதுன்னு, அது எங்களுக்கு உள்ளது விடுறான்னு. என்னன்னு சொல்லு. எலெக்ஷன்டா, எலெக்ஷன்னா என்ன, அதான்ப்பா அவர் நிற்கிறாரு நின்னா, அதுக்கு அந்த பேலட் பேப்பர் எப்படி இருக்கும்னு எங்களுக்கு ஒரு மாடல் பேப்பர் கொண்டாந்து அதில் அவர் சின்ன ஏணி அதை காமிச்சு இதில் குத்துங்கன்னு சொல்கிறாரு. இப்போ அவன் கேட்டான், நான் தான் முண்டம், படம் போட்டு காட்டுறான், உனக்கும் படம் போட்டிருக்கானே ஏண்டான்னு. அப்போ என்ன பண்ணுவான், நீ சின்ன முண்டம் நான் பெரிய முண்டம்டா. அதாவது ஒரு நல்ல செய்தியை எடுத்து சொல்வதற்கு இந்த இலக்கியம் அழகாக சொல்கிறது. இப்போ இந்த செய்தியை சாதாரண சொல்ல நல்ல வார்த்தை சொல்கிறான்னு சொல்லிட்டு போகலாம், அது நம்ம வாங்குற போது விட்டு போயிடுவோம். அதை எப்படி ஒரு அழகான ஒரு விஷயமாக ஆக்கி அருமையாக சொல்கிறார். அவர் சொல்லுவார், இந்த இலக்கிய கூட்டம் வந்து கேட்குறவங்க தான் போகும்போது 2 திருக்குறள் தெரிஞ்சிட்டு போவாங்க. போகும்போது புத்தக திருவிழாவில் ஒரு திருக்குறள் புஸ்தகம் வாங்கிட்டு போவாங்க. ஒரு நாதஸ்வர கச்சேரி ஒருத்தன் கேட்குறான், போகும்போது நாதஸ்வரம் வாங்கிட்டா போவான். வயலின் கச்சேரி கேட்குறான், போகும்போது வயலின் கூட நான் ஒன்று வாங்கிட்டு போகிறேன். இலக்கிய கூட்டத்தில் மட்டும்தான் வர்றவன் என்ன செய்வான்னா 4 செய்தி தெரிஞ்சிட்டு போவான். திருக்குறளை படிக்கணும்னு நினச்சிட்டு போவான், சிலப்பதிகாரத்தை படிக்கணும்னு நினச்சிட்டு போவான். ஆக இலக்கிய கூட்டங்கள் என்பது மக்களை நல்வழிப்படுத்துவதற்காக இந்த திருக்குறளில் ஒரு அருமையான குறள் இருக்குது. அதை நான் படித்த போது எனக்கு அதுக்கு என்ன அர்த்தம்னு தெரியல, அது என்னன்னு எனக்கு விளக்கம் தெரியல. உதவி வரைத்தென்று உதவி செய்யப்பட்டார் சால்வின் வரைத்தேன்னு ஒரு குறள் இருக்குங்க. உதவிங்கிறது அந்த செய்யப்பட்ட பொருளின் மதிப்பு அல்லங்கிறார். இதை நான் ஒருத்தர்கிட்ட கொடுத்தேன், எவ்வளவு கொடுத்துருக்கேன், 10,000 ரூபா கொடுத்தேன், அப்படி நினைக்காதேங்கிறார். அதுக்கு விலை 10,000 ரூபா தான். நீ ஒருத்தர் கொடுத்த போது அது 10,000 ரூபாய் கொடுத்தேன்னு சொல்லாதேன்னார். நான் அந்த அரசகுல தெருவில் குடியிருந்தேன் முதல்ல. அந்த கடைசியில் ஒரு செட்டியாரியா இருந்தார். அவர் என்ன செய்வார்னு கேட்டிங்கன்னா, தீபாவளி அன்னைக்கு இந்த பிச்சை எடுக்க வர்றாங்கல்ல, முந்தியெல்லாம் பிச்சைக்காரவங்க நிறையா வருவாங்க, இப்போ யாரும் வர்றதே இல்லை. அன்றைக்கி எங்கள் அப்பாவோட நினைவு நாளைக்காக 2 பேர் அழைச்சிட்டு வந்து சாப்பாடு போடலான்னு போனேன். ஒருத்தரை கேட்டேன், நேற்றுக்கே சொல்லியிருக்கப்படாதா சார்னார். சார் அங்கே அந்த மண்டபத்தில் உட்காந்துருக்கார் சார், அலங்கார் ஹோட்டலுக்கு எய்த்தாப்புல. ஐயா நீங்கள் 2 பேரும் நம்ம வீட்டில் சாப்பிட்லாம் அப்படின்னு. ஏன் சார் நேற்றே சொல்லியிருக்கப்படாது? ஏன் நான் வேறு இடத்துக்கு ஒத்துக்கிட்டேனேங்கிறான். வேறு இடத்துக்கு ஒத்துக்கிட்டார். நம்ம ரொம்ப கம்பல் பண்ணவுன்னு சொன்னார், ஆட்டோவுக்கு சார்ஜ் கொடுக்குறீங்களா நீங்கன்னு கேட்டான். அதுக்கு பிறகு எங்கள் அப்பாவுக்கு நினைவு நாளில் சாப்பாடு கொடுக்கறதுங்கிறத மறந்துட்டானு. ஏன்னா அதுக்கு வந்து தெருவில் வருவாங்க சார் நிறையா, இப்போ யாரும் வர்றதில்லை. கலைஞர் என்ன பண்ணார், இப்போ நான் அன்றைக்கி பார்க்குறேன், ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் பிச்சை எடுத்தவங்களுக்கு பிச்சை போடுறார்.
அதே ஒரு படமாக போட்டு நீங்கள் பார்த்தீங்களா? அவர் இந்த இது நடக்குது இல்லை, கும்பமேளா, அங்கே இந்த முதலமைச்சர் போயிருக்கிறாரு, பிச்சை எடுத்துருந்துருக்கான். அவங்களுக்கெல்லாம் காசு போடுறாரு, அதை போட்டு முதலமைச்சர் இந்த மாதிரி கொடுக்குறாருன்னு போட்டார். நம்ம நாட்டில் என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, கலைஞர் பார்க்குறாரு பிச்சை எடுத்துட்டு இருக்கானுவ, அவனுக்கு பிச்சை போடல, கஞ்சனா பார்த்தார். அவனை பிச்சை எடுக்காமல் போட்டதுன்னா என்ன பண்ணணும்? பிச்சைக்காரர்கள் நல்வாழ்வு மையத்தை உண்டாக்கினார், மறுவாழ்வு இல்லங்களை நம்ம திருச்சி போகிறபோது பார்த்தீங்கன்னா இடையில இருக்கும். அவங்கள இதான முறை. முறை என்ன? பிச்சை எடுக்கிறவங்க போடுறது இல்லை. இப்போ எல்லாம் வந்து இப்போ வருவாங்க, எங்கள் வீட்டுக்கெல்லாம் வருவாங்க, பிச்சை எடுக்கிறதுக்கு வருவாங்க. நம்ம என்ன போடுவோம்? ஒரு இட்லி எடுத்து போடுவோம், ஒரு வடை கடை இருந்தால் போடுவோம். அவர் என்ன செய்வார்? செட்டியார்னா வசதியானவர் தான். அவங்கள உள்ளே கூப்பிட்டு போவார். பிச்சை எடுக்க வர்றவங்கள வாங்க உள்ள அப்படின்னு அழைச்சிட்டு போவார். ஒரு பந்தி பாய் போட்டு உட்கார வைப்பார். உட்கார வச்சு இலை, பெரிய நல்ல பெரிய இலை, குருத்த இலை, தலைவாழை இலை இருக்குல்ல, அதை போட்டு பலகாரங்கள் எல்லாம் பரிமாறி அவங்கள உட்கார வச்சு அவர் மனைவியை விட்டு பரிமாற சொல்லுவார். அவர் பெரிய பணக்காரர், அவர் மனைவியை விட்டு எல்லாருக்கும் பரிமாற சொல்லுவார். அவங்க நல்லா சாப்பிடுவாங்க. வடை பாயசத்தோடு செஞ்சிருக்கிற பலகாரங்கள் எல்லாம் வச்சு வயிறார நல்லா சாப்பிட சொல்லுவாங்க. முடிஞ்ச உடனே ஒரு வேட்டி, 4 முழை வேட்டி, ஒரு துண்டு கொடுப்பார். வெத்தலை பாக்கில் 5 ரூபா பணம் வச்சு கொடுப்பார். இதை எல்லோரும் வாங்கிட்டு போவாங்க. நான் அன்னைக்கு என்ன பண்ணேன், இது நம்ம அந்த உதவி வரைத்தென்று திருக்குறளை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு அந்த வந்தவரை ஒருத்தரை கேட்டேன், ஐயா எங்கே போயிட்டு வர? நான் செட்டியாரியா வீட்டுக்கு போயிட்டு வரேன். என்ன கொடுத்தாரு? எடுத்தார் சார், ஏதாவது உள்ளே அழைச்சிட்டு போனார். ஏன் நல்ல விருந்தா? என்ன சார் வடை பாயசம் எங்கே கிடைக்காது, எந்த மாதிரி எதை போட்டார், எதை போட்டார், வேறு எதுவும் கொடுத்தாரா? இவர் என்னென்ன கொடுப்பாருன்னு எனக்கு தெரியும், தெரிஞ்சுட்டு தான் நான் கேட்குறேன். வேறு எதுவும் கொடுத்தாரா? கொடுத்தாரு சார், ஒரு 4 முழை வேட்டி. கஞ்சப்பல்வோ சார், ஒரு 8 முழமா கொடுத்தாருன்னா. வேறு துண்டு அவனு கொடுத்துருக்காரு சார், இங்கே போத்துனா இங்கே திறக்குது, இங்கே போட்டாங்க. ஒரு பெரிய துண்டை கொடுக்க விடாது அப்படின்ட்டான். பணம் 5 ரூபா கொடுத்தாரு சார். எதுக்கு சார்? அவன் 5 ரூபாய்க்கு இந்த காலத்தில் என்ன சார் மதிப்பு உங்களுக்கு தெரியாதா? பிச்சைக்கார போய் சார்ட்டான். நான் எழுதினேன், ஒரு நோட்டை எடுத்து அப்படி எழுதினேன். தலைவாழை இலையில் சாப்பாடு, மனைவியை விட்டே பரிமாற சொல்லுகிறார், அப்புறம் ஒரு வேட்டி துண்டு, 5 ரூபாய் பணம் இஸ் ஈக்குவல் டு பிச்சைக்கார பயல். அப்புறம் ஒரு ஆள் வந்தான், வாயா என்ன செய்தே? என்ன அங்கே தான் போகிறோம் சார். என்ன செஞ்சார்? அதான் அழைச்சிட்டு போனார் சார். அது உட்கார சொன்னார், உட்காந்து போட்டோம். அதான் பரவாயில்ல சார், 5 ரூபா ஒன்றும் இல்லை, கொஞ்சம் கூட கொடுத்துருக்கலாம், ஏதோ பரவாயில்ல, இந்த காலத்தில் எவரும் செய்கிறான், எதோ செஞ்சார் பரவாயில்லைன்னா. நான் எழுதினேன், தலைவாழை இலையில் சாப்பாடு, 4 முழை வேட்டி துண்டு ப்ளஸ் 5 ரூபாய் இஸ் ஈக்குவல் டு பரவாயில்லை. முதல்ல கொடுத்ததும் அதே தான், அது பிச்சைக்காரப்ப. இது வாங்கினவர் சொல்கிறார் பரவாயில்ல, ஏதோ கொடுத்தாரு சார். இன்னொரு ஆள் வந்தான், அவன்கிட்ட இதை கேட்டேன், அனுப்பிச்சு போனார் சார். சார் புண்ணியமா நல்லா இருக்கணும் சார், அந்த அம்மாவை விட்டு பரிமாற சொன்னார் சார். மகாலட்சுமி மாதிரி இருக்காங்க, இதுக்கு நமக்கு அவங்க வீட்டுக்காரங்க செய்யணும்னு நினச்சி செஞ்சார் சார். ரொம்ப மனுஷன், அந்த மனுஷன் ரொம்ப காலத்தில் நல்லா இருக்குதா, புண்ணியமா. பணம் எதுவும் கொடுத்தா 5 ரூபா கொடுத்தாரு சார். எனக்கு ஒரு 50,000 ரூபா மாதிரி சார். இந்த நேரத்தில் அவ்வளவு உதவியாக இருக்கு சார். புண்ணியவான் நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு அவன் போயிட்டான். நான் எல்லாத்தையும் எழுதி புண்ணியவான். இப்போ
அவர் கொடுத்தது ஒரே தான், எல்லாருக்கும் ஒரே மதிப்பு உள்ளது தான். ஏன் ஒருத்தன் வந்து பிச்சைக்கார பையனை வாங்கிட்டு சொல்கிறான், பரவாயில்லைங்கிறான் ஒருத்தன், புண்ணியம் வாங்குறான் ஒருத்தன். இப்போ அதுக்கு மதிப்பு என்னான்னு கேட்குறார் திருவள்ளுவர். நீ கொடுத்திய ஒரு உதவி, அந்த உதவியினுடைய மதிப்பு என்னன்னு கேட்கிறார். இதான் அந்த குறள். உதவி வரைத்தென்று உதவி, உதவி செய்யப்பட்டார் சால்வின் வரைத்து. யார் வாங்கினானோ அதை பொறுத்து அந்த உதவியினுடைய மதிப்பு உயரும் அல்லது தாழும். வாழ்க்கையை எவ்வளவு நுணுக்கமா பார்த்திருந்தா இது சொல்லுவார். நான் நாகூர்ல இருந்தேன். இந்த நாகூரில் கந்தூரிலாம் நடக்கும். அந்த சமயத்தில் போனோம்னா இந்த கடற்கரையில் உட்காந்து போகலாம். அந்த நிலவு வரும்போது நல்லா இருக்கும். உட்காந்து ஒருத்தர் இருக்க மாட்டான். இருட்டினதுக்கு பிறகு எல்லோரும் போயிடுவாங்க. நான் வந்து உட்காந்துட்டு தனியாக இருக்கேன். ஒரு நாள் அந்த நிலவு வந்தது, கடல் இருக்கிறது எல்லாம் பார்த்தா அழகாக இருக்குது. அந்த மணல்லாம் நல்லா இருக்கா, அதில் உட்காந்துட்ருக்கேன். யாருமே இல்லை. கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தா பயமாக இருக்கிற மாதிரி இருக்குது. தனியாக இவ்வளோ பெரிய இடத்துல நாம் மட்டும் தனியாக இருக்கிறோமே அப்படின்ட்டு. அப்போ என் பக்கத்தில் ஒரு உருண்டுக்கிட்டு ஒன்று என்னமோ வர்ற மாதிரி இருந்துச்சு. ஒரு ஆள் தான் வரான், ஆள் தான் வரான். கிட்ட வந்தோட நாத்தம் தாங்கலை. தொழுநோயாளி, பேடு ஸ்மெல் மட்டமாக அடிக்குது. கிட்ட வந்து என்கிட்ட வந்து ஏஞ்சிட்டான். ஏஞ்சி உட்காந்தான். ஒரு ரூபா பணம் இருந்தால் கூடன்னா. நான் நாகூருக்காரன் தானே. நான் உள்ளூரில் போகும்போது எதுக்கு செலவுக்கு போனோன்னு நான் சும்மா போயிருக்கேன். இல்லை என்கிட்ட, நான் சும்மா சொல்லலை, உண்மையாகவே இல்லை, உண்மையாகவே இல்லை, இல்லைப்பா அப்படின்னு. வெள்ளை சல்லையாக இருக்கிற ஒரு ரூபா கூட இல்லையா அப்படின்னா. இல்லையா, வெக்கமா இல்லை. இப்போ நான் என்ன சொல்கிறது, என்னால் ஒரு ரூபா கூட கொடுக்க முடியலையே. இப்போ எனக்கு கோபம் வருது. பணம் நம்ம அவன் கேட்குறான், நான் கொடுக்க போகிறேன். கொடுக்காததுக்கு அவன் நம்மளை இவ்வளோ இழிவாக பேசுகிறானேன்னு ஒன்று நான் சொன்னேன். இந்த பாரு, உனக்கு உதவி செய்ய ஒருத்தர் இல்லை, அதனால தான் தனியாக கிடந்து கஷ்டப்படுறேன். உன்னை நம்பி யாரும் இல்லை. இவ்வளவு கஷ்டத்தோடு இந்த மாதிரி நோயான உடம்போட ஏன் இருக்கிற? எய்த்தாப்புல தான் கடல் இருக்க, உளுந்து சாவேன்னு. கடுமையான வார்த்தை சொல்லியிருக்கக்கூடாது, சொல்லிட்டேன். உளுந்து சாக வேண்டியதானே என்ன? இதுக்கு அவன் என்னங்க பதில் சொல்லலாம்? அவன் சொன்னான், ஏன் நீ சாவேன்னா. இப்போ மனசில் நம்மளை வந்து கேட்குறான் அந்த ஆள், நான் கொடுக்கணும், அதுக்கு என்ன போய் சாவ சொல்கிறான்? வருத்தமாக இருந்துச்சு, வந்துட்டேன். ஆனால் வீட்டில் வந்து திருக்குறளை பார்த்த உடனே அவன் சொன்னது தான் கரெக்டு. அந்த பிச்சை எடுக்கிறவர் சொன்னார் பாருங்க, 100க்கு 100 திருவள்ளுவர் சொல்கிறார். அந்த பிச்சைக்காரரா எனக்கு தெரியல, இப்போ அவரே தான் திருவள்ளுவர் மாதிரி இருக்கு. அதில் ஒரு குறளில் சொல்கிறாரு, சாதலின் இன்னாதது இல்லை. சாவறது மாதிரி கொடுமை எதுவுமே இல்லைப்பா. அடுத்தபடி சொல்கிறார், இனிது அதுவும். கொடுமையான அந்த சாக்காடு கூட ரொம்ப இனிமையானது தான். எப்போ தெரியுமா? ஈதல் ஏயாக்கடை. உன்னால் கொடுக்க முடியாத போது அந்த சாவே இனிமையானது, நீ சாவலாங்கிற. இப்போ அவன் சொன்னது ரைட்டாக தப்பா சார்? நம்ம கடலில் விழுவாமல் வந்தது தான் தப்பே தவிர, இதை திருவள்ளுவர் சொல்கிறாரு. அப்போ நீங்கள் திருக்குறள்லையோ ஒரு இலக்கியங்கள்லையோ சொல்லக்கூடிய செய்திகள் எதுவுமே சரி. நம்ம ஐயா காமராஜ் ஐயா என்ன பண்ணாங்க, இன்றைக்கி இந்த நாட்டுப்புற பாடல்கள்லாம் சொன்னீங்கல்ல, எனக்கு ஒரு பாடல் நான் சின்ன பிள்ளையில் படித்ததே ஞாபகம் வந்துட்டு. ஒரு காதலன் என்ன பண்ணுறான், காதலி சொல்கிறா, எங்கள் அப்பா ஊருக்கு போகிறாரு, நீ சாயந்தரமா வா அப்படின்னு. அவள் பார்க்குற காதலனை பார்க்கறதுக்கு சொன்னான். இவன் போகிறான், போய் அந்த வேலிக்கு அந்தாண்ட நிற்கிறான். ஒரே குளிர் தாங்கலை, நேரம் ஆகிட்டே இருக்கா, வரல. நின்று பார்த்தா ராத்திரி பூரா வரல. வந்துட்டான். கோபமாக இருக்குமா இருக்காதா? ஆத்திரமா வர சொன்னா அந்த வராமட்டான், அடித்து உதைக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறான். மறுநாள் கடத்தெருவில் இப்படி போகிறான். அவள் அவங்க அம்மாவோட போயிட்டுருக்கான்.
அவங்ககிட்ட பேசுகிற மாதிரி சொல்கிறா, வெட்டியதால் சாகவில்லை. நமக்கு புரிஞ்சுக்கவே கஷ்டமாக இருக்கும். வெட்டியதால் சாகவில்லை, வெட்டாவிட்டால் செத்திருப்பேன். இது என்ன உங்களுக்கு புரிஞ்சுக்கவே முடியல? வெட்டினத்தினால தான் நான் இன்னைக்கு உயிரோடு இருக்கேன். வெட்டாமல் மட்டும் இருந்திருந்தா செத்திருப்பேன். அடுத்தது சொன்னா, செத்ததால் சாகவில்லை, சாகாவிட்டால் செத்திருப்பேன். மூணாவது சொல்றா, வந்ததால் வரவில்லை, வராவிட்டால் வந்திருப்பேன். இவனுக்கு ஒன்றுமே புரியல. என்ன சொல்கிறா? இப்போ நமக்கு தான் பதில் சொல்கிறான்னு தெரியுது. நம்ம கோபத்தை ஆத்துறதுக்கு தான் ஏதோ சொல்கிறான்னு தெரியுது. என்ன சொல்கிறான்னு தெரியல. வெட்டியதால் சாகவில்லை, வெட்டாவிட்டால் செத்திருப்பேன். ஐயா, நீ நின்னதெல்லாம் வாஸ்தவம்தான். அப்பா ஊருக்கு போயிருக்கிறாரு, இப்போ வந்தால் உன்னை பார்க்கலான்னு நினச்சி தான் நான் சொன்னேன். அதுக்காக அம்மாவெல்லாம் தூங்கினதுக்கு பிறகு நானும் கொல்லை பக்கமாக வந்தேன். இந்த தரையோடு எங்கள் கொல்லையில் ஒரு கிணறு இருக்குது. தரைக்கையோட தரையாக இருக்குது, இருட்டு, ஒன்றுமே தெரியல. நான் என்ன பண்ணிட்டேன், ஒரு காலை தூக்கி அப்படி வைக்கிறேன். அடுத்த கால் வச்சுட்டேன்னா உள்ளே போயிருப்பேன். அப்போ ஒரு மின்னல் வெட்டுது. அப்படி பார்த்தேன், ஆன்னு வந்துட்டேன். வெட்டியதால் நான் சாகலை. அது மட்டும் வெட்டாமல் இருந்திருந்தா நான் செத்திருப்பேன். வெட்டியதால் சாகவில்லை, வெட்டாவிட்டால் செத்திருப்பேன். அடுத்தது சொன்னா, செத்ததால் சாகவில்லை, சாகாவிட்டால் செத்திருப்பேன். என்னன்னா, அதையும் மீறி தான் நான் வந்தேன். காலை வைக்கிறேன், என்னமோ கொல 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 கொலன்னு இருக்கு. என்னன்னு பார்க்குறேன், மின்னல் வெட்டுது, பாம்பு. அது மேலே நான் காலை வச்சுட்டேன். நல்ல வேளை அந்த பாம்பு செத்து கிடந்தது. அது மட்டும் உயிரோடு இருந்திருந்தா நம்ம வேலை முடிஞ்சிருக்கும். அது செத்ததால் நான் சாகவில்லை. அது மட்டும் சாகாமல் இருந்திருந்தா நான் செத்திருப்பேன். செத்ததால் சாகவில்லை, சாகாவிட்டால் செத்திருப்பேன். இதுக்கு மேலே போய் கதவை திறந்துக்கிட்டு போகலான்னு போகிறா. ஊருக்கு போன அப்பா திரும்பி வந்துட்டு இப்போ என்ன பண்ண முடியும்? வந்ததால் வரவில்லை, வராவிட்டால் வந்திருப்பேன். அவர் வந்ததுனால நான் வரல, அவர் மட்டும் வராமல் இருந்தார்னா நான் வந்திருப்பேன் அப்படின்னு சொன்னான். இது கிராமத்தில் உள்ள ஒரு சாதாரண பாடலாக வருது. அந்த எவ்வளோ நுணுக்கமான செய்திகளை எவ்வளோ அழகாக சொல்கிறாங்க. அப்படி சொல்ல நீங்கள் இதை படிச்சிங்கன்னு வச்சுங்க, இதேமாதிரி நம்மளும் சொல்லலான்னு அர்த்தம் இல்லை. அது எதுக்குன்னா, ஒரு பெண்ணுக்கு எவ்வளோ நுணுக்கமான அறிவு, அவன்கிட்டையும் செய்தி சொல்லணும், அதே சமயத்தில் அம்மாவுக்கு தெரியாமல் சொல்லணும். அது விவரம் புரியாமல் தவிக்கிற மாதிரி விடணும். என்னடா பண்ணலாம்னா, இப்படி சொல்லு, இப்படி சொல்லு. நீங்கள் சொன்னீங்க பாருங்க, என்ன செய்யலாம்னா, இரு குரங்கு கை கொணர்ந்துங்க. இரு குரங்கு கை கொணர்ந்துனா, குரங்குன்னா முசு, இரு குரங்குன்னா முசு முசு, கை கொணர்ந்துன்னா முசு முசு கையை கொண்டாந்து மருந்து செய்ய சொல்கிறான். ஏன் இதை நேராக சொன்னா என்ன? இரு குரங்கு கையின்னு எதிரியே நீங்கள் சொன்னாலும் குரங்கு கையை வெட்ட போயிட்டான்ல. ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஒன்று சொல்கிறாருங்க. ஒரு சாமியாரை பார்க்க இன்னொரு சாமியார் வர்றான். அந்த சாமியாரை பார்க்க இந்த சாமியார். அந்த சாமியை முழிச்சுக்கிட்டு, வா சாமியை உட்காரு அப்படின்னு உட்காந்து. இப்போது அவன் ஒரு குரங்கு வளர்க்குறான். குரங்க இங்கே வா. வந்தது. வந்தவொடனே என்ன பண்ணான், ஒரு பக்கத்தில் கம்பு இருந்துச்சு, 3 அடி அடித்தான். டொக் டொக் டொக்குன்னு தலையில் அடித்தான். ஐயாவுக்கு தண்ணி கொண்டாந்து கொடு. போச்சு, தண்ணி கொண்டாந்து கொடுத்துச்சு. அப்புறம் போய் ஒரு ஓரமாக நின்றுடுச்சு. இவர் தண்ணி குடித்தார். இங்கே வந்தான், 4 அடி அடித்தான். டம்ளர் வச்சுருக்காரு தெரியல, எடுத்துகிட்டு போய் எடுத்துகிட்டு போச்சு. ஒன்று சொல்கிறான் வருது, ஆனால் அடிக்கிறான். இந்த சாமிக்கு அந்த குரங்கு மேலே ரொம்ப இறக்கம் உண்டாயிட்டு. என்னடா எல்லா வேலையும் செய்யுது, அதையும் போட்டு அடிக்கிறான், சும்மா சொல்லக்கூடாது அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்தான். இதுக்கடையில் அந்த சாமி நிஷ்டையில் போயிட்டு அப்படியே உட்காந்து நிஷ்டையில் ஆகிட்டு. இப்போ இந்த சாமி சும்மா இருந்ததா, பாவம் அந்த குரங்கை போட்டு ரொம்ப அடிச்சு விட்டான்ட்டு, குரங்கு இங்கே வா, இங்கே வா அப்படின்னு தடவி கொடுத்தான். அடிச்சு விட்டான் சாமி ஒன்று போட்டு அப்படின்னா. டக்குன்னு அவன் தோளில் ஏறி உட்காந்துச்சு.
அப்படி காதுக்குள்ளே விரலை விட்டு ஆட்டுச்சு. கண்ணை நோண்ட ஆரம்பிச்சது. சீனை தூக்கி இருந்தேன். இப்போ அவர் சாமியாருக்கு நிஷ்டை கலைஞ்சு போச்சு. என்ன அது என்ன குரங்கு காதில் கொஞ்சினியா, நான் ஏன் அடிக்கிறேன்னு உனக்கு புரியுதா இல்லையா? அடித்தாதான் வேலை செய்யும். நீ கொஞ்சினா அது வேலையை அது செய்யும். ஒரு வேடிக்கையாக கதை தான் சொல்கிறாரு. அதுக்குள்ளே எவ்வளவு கருத்து இருக்கு. இது என்ன பண்ணுறான், இன்னொரு அருமையான செய்தி சொல்லுவார். ஒவ்வொரு இலக்கியத்துக்குள்ளேயும் ஒரு நுட்பம் இருக்கும். அது கதையாக இருக்கலாம், பெரிய காவியமாக இருக்கலாம், 2 வரியாக இருக்கலாம். நாம் கற்றுக்கிறதுக்கு ஏராளமாக அதில் இருக்கும். அவர் சொல்கிறாரு, நம்ம திருவள்ளுவர் ஒன்று சொல்கிறார், மனத்துக்கண் மாசிலனாதல் அனைத்து அரண் ஆகுல நீரை பிற, அதெல்லாம் சொல்லிட்டார். அவர் என்ன சொல்கிறார், அதையே ஒரு கதையாக சொல்கிறார். நம்ம பார்த்தா அவருக்கு திருக்குறள் தெரியுமோ தெரியாதோ நமக்கு தெரியாது. ஆனால் அவர் சொல்கிறது அதான். 2 சாமியார் வரான், குருசாமி சிஷ்யசாமி 2 வருது. ஆற்றை கடந்து அந்தாண்ட போகணும். ஆற்றுல இறங்க போகுது. ஒருத்தனுமே யாருமே எங்கேயுமே இல்லை. இறங்கிட்டு அந்தாண்ட போகணும். இப்போ அவன் இறங்கும்போது ஒரு இளம் பெண் ஒருத்தி வந்து, அழகானவ வந்து இந்த குருசாமிகிட்ட போய், சாமி ஒரு உதவி செய்யணும். என்ன வேணும்? எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை, அக்கறையில் இருக்காங்க, எனக்கு நீச்சல் தெரியாது, வெள்ளம் ஜாஸ்தியாக போகுது, கொஞ்சம் என்னை பத்திரமா கொண்டு போய் அக்கறையில் சேர்த்துருங்கன்னு. இதுக்கு சாமி சொன்னான், என்ன சொன்ன? உன்னை கொண்டு சேர்க்கணுமா? நான் யார் தெரியுமா? துறவி, சாமியார். பொம்பளை கையை தொடுவேனானா? அறிவு கட்ட நாயே, என்கிட்ட வந்து கேட்டியே நீ எல்லாம் எதுக்கு மனுஷன்? அப்படி விட்டு கண்ணாம நான் திட்டுறான். இல்லையா, அதுதான் ஆச்சரிய போல இதுக்கு கத்துற அப்படின்ட்டு இங்கே வந்தேன். சிஷ்ய சாமி இருக்கான்ல, அவன்கிட்ட வந்து, என்ன நீங்களாவது கொஞ்சம் அந்தாண்ட கொண்டு விடுங்க, வாமான்னா. வான்னு கையை பிடிச்சிட்டான். போ தண்ணி ஜாஸ்தியாக வருது. முன்னாடி குருசாமி போகுது, பின்னால் சிஷ்ய சாமி போகுது. தண்ணி ஜாஸ்தியாக போச்சு. அவள் அப்படியே நனைஞ்சு போயிட்டான். கழுத்து வரைக்கும் தண்ணி வருது. தூக்கி தோளில் போட்டு நீரான். இப்போ பெரிய சாமி திரும்பி பார்க்குது. பார்த்தா இவன் நனைஞ்ச உடம்போடு அப்படி தூக்கி போட்டு வரான். அவன் பார்த்தா, என்னடா இது, நம்ம வேண்டான்னு சொன்னோம், இந்த பைய தூக்கி போட்டு வரானே, பேசாமல் நம்மளே இந்த வேலையை செஞ்சுருக்கலாமோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவன் என்ன பண்ணான், திரும்பினான். ஏண்டா நாயே, அறிவு இருக்கா? நீ எல்லாம் ஒரு சாமியார், அவர் தான் சிஷியனாக இருக்கிய. நீ சிஷியனா என்கிட்ட இருக்கிறது எனக்கே கெட்ட பேருடா. பொம்பளையை போய் தொட்டு தூக்கி போட்டிருக்கிய, அறிவில்லை, உனக்கு வெக்கம் இல்லை, மாணவக்க நம்பிட்டான். அவன் அதை பற்றி கவலைப்படல, பேசாமல் வந்தான். கொண்டாந்து இக்கரையில் விட்டான். போமா விட்டுருக்கான். போட்டான். திரும்பி போகிறான். திரும்பி சாமி திட்டுறான். மனுஷனா நீ அப்படி இப்படின்னு. அவன் வந்து ஆத்திரத்தில் திட்டுறானோ பொறாமையில் திட்டுறானோ தெரியல, ஆனால் திட்டுறான். திட்டிகிட்டே இப்படி பண்ணான். அங்கே பார்த்துட்டான். அவன் ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிறான். சிஷ்யன் இது அப்படியே பேசாமல் வந்தான். அங்கே போனால் சாமியார்கள் மகாநாடு நடக்குது. அதில் இந்த பெரிய சாமி பேசும்போது சொல்லுது, இந்த காலத்தில் சாமியெல்லாம் ரொம்ப கெட்டு போயிட்டான், அதான் போயிட்டான். என்கிட்ட ஒரு சிஷ்யன் இருக்கிறான், இந்த பாருங்க அந்த உட்காந்துருக்கான், பொம்பளையை பிடிச்சி தூக்கி தோல்ல போட்டு வரான். ஐயா செஞ்சியா இல்லையாடா அப்படின்னா. சிஷ்யன் எழுந்திரிச்சான். அவன் ஒரு அழகான பதில் சொன்னான். சாமி என்னன்னு, அவளை நான் அங்கேயே விட்டுட்டு வந்துட்டேன், நீங்கள் விடவே மாட்டேங்கிறீங்களே. நான் அவளை அங்கேயே விட்டுட்டேன், நீங்கள் விடவே மாட்டேங்கிறீங்களே. சார், அவன் உடம்பால் தொட்டான், மனசு தூய்மையாக இருந்தது. இவன் தொடல மனசு கெட்டுருக்கு. இவன் மனசால் கெட்டு போயிருக்கான். அவன் உடம்பால் தொட்டு போட்டாலும் யாரோ ஒரு ஆட்டுக்குட்டி இருந்தால் எப்படி தூக்கி போட்டுவானோ அது மாதிரி தான் வந்தானே தவிர அவன் மனசில் கள்ள கபடம் இல்லை. அதுதான் சொன்னான் திருவள்ளுவர். அதுதான் சொல்கிறார், மனத்துக்கண் மாசிலனாதல் அனைத்து அரண் ஆகுல நீர். இப்போ எதை எடுத்தாலும் நாம் படிக்கிற போது மகிழ்ச்சி வருது, அதே சமயத்தில் வாழ்க்கைக்கும் வருது. ஏதாவது ஒன்று சந்தத்துக்காக இசைக்காக இந்த அம்மா பேசுனாங்க, இசை என்ன பேசும்போதே அந்த பாட்டு வரும்போது நமக்கு எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குது.
நூலைப்படி, சங்கத்தமிழ் நூலைப்படி நீங்கள் சொல்லுவீங்க. டக்கு புக்கு எதுக்கு இருக்கிறவனை அடிக்கிற மாதிரி இருக்கும். அந்த அம்மா பாடுறாங்க. நல்லா அப்படி கேட்குறதுக்கு சுகமாக இருக்குது இல்லையா? அது இசை, அது இந்த கேளுங்க. அதுக்கப்புறம் அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்க்குறோம்ல, படிக்க சொல்கிறார். சங்கத்தமிழ் நூலைப்படி, முன்னோர்கள் சொன்னபடி படி, எல்லாம் படின்னு கேட்கறதுக்கு ஒரு இசை இருக்குது, வார்த்தை அழகு இருக்குது, அதுக்கு மேலே நல்ல கருத்து. அதனால தான் சொன்னாங்க, ஏதாவது அழகுகள் இருந்தால் அது அப்போ ரசிக்கிறதுக்கு கொண்டு போகிறதுக்கு உதவும். சுகர் கோட்டட் பில்ஸுங்கிறான்ல, சர்க்கரையை போட்டு வச்சிருந்து மேலே தடவி உள்ளே மருந்தை வச்சு கொடுக்குறான். ஏன்னா கசப்பு தெரியாமல் இருக்கிறதுக்காக. அது மாதிரி இவங்க சொல்கிற போது அழகழகாக சொல்லிட்டு வர்றாங்க. அவைகளுக்குள்ளே 1000 கருத்துக்கள் இருக்கின்றன. அவைகளை கேட்டு நாம் பின்பற்றி நான் ஒன்று சொன்னேன். இப்போ இந்த இந்தியாவில் பல மாநிலங்கள் இருக்கு இல்லையா? நீங்கள் அமைதியான மாநிலம்னா எதை சொல்லலாம்? நம்ம தமிழ்நாட்டை தான் சொல்லலாம். சண்டை இருக்கா சார்? எங்கேயாவது ஒன்று நடக்கலாம் இருக்கும். அங்கே அதே வேலையால் இருக்கு, அதே வேலையாக நடந்துக்கிட்டே இருக்கு. என்ன ஒரு பெரிய விழாக்கள் எவ்வளவு நடக்குது? கலகம் நடக்குதா? இல்லை. நாம் இவ்வளவு செய்கிறோமே, இதுக்கு என்ன சார் காரணம்? நம்முடைய இலக்கியங்கள் நம்மை, நீங்கள் சொன்னீங்கல்ல, பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும். மதத்தால் ஏற்றத்தாழ்வு கிடையாது, ஜாதியால் கிடையாது, நிறத்தால் கிடையாது, எதாலையும் கிடையாது. சிறப்பு ஒவ்வா செய்தொழில் வேற்றுமையான். செய்தொழில் வேற்றுமையை காட்டி இதுதான் சிறப்புன்னு சொல்லாதே. அவன் வேலை செய்கிறான், அதில் உயர்வும் இல்லை தாழ்வும் இல்லை. நாங்கள் சுவிட்சர்லாந்துக்கு போயிருந்தோம். அப்போ ஒரு இடத்துல ஒரு கூட்டம் நடந்துச்சு. அங்கே கொண்டு காமிச்சார் அவர். அந்த வாக்கீசன்னு இலங்கை தமிழ் அவர் தான் அழைச்சிட்டு போயிருந்தார். அங்கே அந்த சேர்மன் உட்காந்துருக்கார், அந்த மேயர் உட்காந்துருக்கார். அவர் பக்கத்தில் ஒரு பெண்ணு, அழகான பெண் உட்காந்துருக்காங்க. நான் கேட்டேன், அவர் மனைவி யாருன்னு. அவங்க யாருன்னு, ஸ்வீப்பர், வீடு பெருக்கிறவங்க, தெருவை சுத்தம் பண்ணுறவங்க. அவங்க என்ன இன்னைக்கு அவங்களுக்கு தான் பரிசு கொடுக்க போகிறாரு. நல்ல சிறந்த ஒரு தியாக மனப்பான்மை உள்ள ஒரு தொழிலாளிங்கிறதுக்காக மதிப்பு கொடுக்குறார். கொடுத்தா என்ன, பக்கத்தில் மரியாதை செய்கிறதுன்னா அவங்கள கூப்பிட்டு பக்கத்தில் வச்சுக்குவாருங்க. அங்கே அவங்க துப்புரவு தொழிலாளி, அவங்க தாழ்ந்தவங்க அப்படிங்கிற எண்ணம் இருந்தால் பக்கத்தில் கூப்பிட்டு உட்காரமையான பரிசே கொடுக்கலாம். அங்கே வச்சு நம்ம கொடுத்துட்டு போயிடலாம். கொடுக்கல, அவர் கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வச்சிருக்கிறார், மரியாதை கொடுத்து உட்கார வச்சிருக்கிறார். அந்த தொழில் எதாக இருந்தாலும் அதுக்கு மரியாதை கொடுக்கணும். இது நம்ம திருவள்ளுவர் சொல்கிறார், செய்தொழில் வேற்றுமையான் சிறப்பு ஒவ்வா, அப்படி செய் அப்படின்னு சொல்கிற நம்முடைய இலக்கியங்கள் நம்ம எல்லாம் பண்படுத்தி இருக்குது. நம்ம நாட்டில் பார்த்திங்கன்னா பெரியார் வந்தார், அவர் என்னென்ன காரியங்கள்லாம் செஞ்சார். பெண் விடுதலை நம்ம இடத்துல இருக்கிற மாதிரி மற்ற இடங்கள்ல இருக்காது, நம்ம மாநிலத்தில் இருக்கிற மாதிரி இருக்காது. என்ன காரணம்னா, இதுக்கு அடி பீடம் போட்டு சொல்லிக்கிட்டு நம்முடைய இலக்கியங்களும் மற்றவைகளும் நம்மை பக்குவப்படுத்துனதுனால தான் நம்மளால் இன்றைக்கி இப்படி இருக்க முடியாது இருக்குது. நீங்கள் எங்கே வேணாலும் பார்க்கலாம், மற்ற எல்லா இடங்கள்லையும் பார்க்கலாம். இப்போ இவங்க இந்த மாதிரி போட்டு உடைய வச்சுருந்துருக்கீங்க இல்லை, சில இடத்துல வச்சுக்க முடியுமா? சில மாநிலங்களில் முடியாது. ஏன்னா அப்படி இருக்கக்கூடாதுன்னு சொன்னோம். நாம் அப்படி இல்லை, உங்கள் இஷ்டப்படி நீங்கள் இருங்க. நீங்கள் என்ன பேட்டா கட்டி வரீங்களா, வாங்க, உங்களுக்கு எது பழக்கமாக செய்யுங்க, வேலையில் கரெக்டாக இருந்தால் சரி. இவ்வளோ தான் நாம் சொல்கிறோம். ஏன்னா இப்படி சொல்கிற இந்த புத்தி சுற்றி இப்படி இருக்கும்போது நமக்கு மட்டும் எப்படி இந்த புத்தி வந்தது நினச்சி பாருங்க. நாம் கொண்டாக்கின நம்முடைய இலக்கியங்கள் நமக்கு கற்பித்த அருமையான செய்திகள், யாதும் ஊரே யாவரும் கேளிர் அப்படின்னு சொன்னால் கணியன் பூங்குன்றன்னு சொன்னார். அப்போவே சொன்னார். கேட்டு நடந்ததுனால தான் இன்றைக்கி நாம் இவ்வளவு நன்றாக இருக்கிறோம். ஆகவே இலக்கியங்கள் வெறும் பொழுதுபோக்குக்காக அல்ல, படித்து மகிழ்வதற்காக இருக்கலாம். அதை விட அதிகமாக பின்பற்றி வாழ்வதற்குத்தான் அவை பயன்படும் என்பதை சொல்லி இனிய வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து, நம்ம கலெக்டர் அம்மாட்ட உள்ள சிறப்பு உட்காந்து கடைசி வரைக்கும் கேட்டு எல்லாரையும் ஊருக்கு அனுப்பிட்டு தான் அவங்க போவாங்க. போயிட்டானா இல்லை இங்கேயே இருக்கானா என்னன்னு பார்த்து, என்ன
நாங்கள் போனால் சில பேர் என்ன செய்வாங்க, எங்களை கொண்டாந்து ரயிலில் ஏற்றி அனுப்புவான். ஏண்டான்னு பார்த்தா திரும்பி வந்துட்டானா என்ன பண்ணுறது? அந்த மாதிரி அருமையாக எல்லாருமா ஒற்றுமையாக இருந்து அருமையாக புத்தக திருவிழாவை நடத்துகிறார்கள். அவர்கள் எல்லாருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.